கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலிசியர் முதலாவது அதிகாரம் 8வது வாசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலிசியர் 1:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தோத்தீரமே தோத்தீரமே இயேசு சுவாமிக்கு தோத்தீரமே தோஷி என்னை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷி என்னை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கண்ணீய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். 1000 நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் 1000 நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன். அவையிலே நிறைந்து என் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து என் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகோனிந்து ரொத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகோனிந்து ரொத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கெரூபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி கெரூபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நிசன் நானும் அம்மை துதிப்பேன் நேராய் அம்மை துதிக்க நிசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே பாடி வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே பாடி ஞானத்திலே துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார் மரியா சிஸ்டர் பிரைஸ்லார். வாசிப்போம். கொலிசியர் முதலாவது அதிகாரம் 8வது வாசனத்தை நீங்க தியானிக்கிறோம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அன்புல 2 வகையான அன்பை நம்ம பார்த்திருக்கோம். ஒன்னு அகாபே தெய்வீக அன்பு, இன்னொரு அன்பு பிலோனானது மாமிச அன்பு.
இதெல்லாம் விட ஒரு சுப்பீரியரான ஒரு அன்பு. அது என்னன்னா, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். அவனே யாரு? எப்பாப்ராத். நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். எப்பாப்ராத் எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எப்பாப்ராத், இன்னொரு பக்கம் மோசே முன்னாடி யோசுவா. இங்க எப்பாப்ராத் யார் முன்னாடி நிற்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் முன்னாடி. பவுலுடைய வாழ்க்கை முடிய போகுது. பவுல் சொல்லுகிறார், சரீரத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்துருச்சு. அப்ப அந்த சரீரத்தை விட்டு பவுல் இந்த உலகத்தை விட்டு போகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. இந்த ஆவிக்குள்ளான அன்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொலைசீல் சபைக்குள்ள புறஜாதி மக்கள் இதுவரை விக்கிரகத்தை ஆராதித்துக்கிறவர்கள் மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனுக்குள்ள வந்தாச்சா? எஸ், வந்தாச்சு. சந்தேகம் இல்லை, வந்தாச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டியிருக்கு. வித்தியாசம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதை. இந்த பாதை சபைக்குள்ள வந்தாச்சு. பவுல் சொல்கிறார், இந்த நம்பிக்கை உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார். பாருங்க, 4 கொலோசியர் 1:4, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலன் கொடுக்குது. எப்ப சத்திய வசனத்தை இங்க கேட்கும் பொழுது, சுவிசேஷத்தின் மூலமாக கிடைக்குது. இப்ப இந்த ஆவிக்குள்ளான அன்புங்கிறத நம்ம புரிந்து கொள்றதற்கு புலம்பலுக்குள்ள வருகிறோம். புலம்பல் 3வது அதிகாரம், பக்கம் 955. புலம்பல். இந்த புலம்பலுக்குள்ள நீங்க வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆண்டுடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40வது வசனம். ஃபர்ஸ்ட் 40வது வசனம் தான் கீ வசனம். வாசிப்போமா? புலம்பல் 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவும். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலே ஏறெடுக்க கடவும். 40-41 வசனத்தை தேவனுடைய மேல இருக்கிற அன்பு. அந்த அன்பு என்ன ஒரு அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 1:8, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. அன்பு இருக்காங்கிறதுக்கு டெஸ்ட். சரியா? அநேக நேரங்கள்ல மக்கள் ஒரு ஏமாத்துவாங்க, மாய்மாலமான ஒரு காரியத்தை செய்வாங்க. கேரளால நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். இது பயங்கர ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஒரு நடுத்தர மனிதர் அவர் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி எனக்கு வேணும்னு அப்ளை பண்றாரு இபி ஆபீஸ்க்கு. அவங்க உங்களுக்கு 4 போஸ்ட் போடணும், இவ்வளவு வயர் வாங்கணும், இதுக்கு இவ்வளவு காஸ்ட், பிளஸ் எங்களுக்கு பிரைப் 70,000 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் போட்டு கரண்ட் கொடுத்துருவோம். இவர் ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தாரு. இதான் என்னுடைய அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நீங்கள் அமௌண்ட்டை கட்டுங்க, ப்ளஸ் பிரைபை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். என்ன ஆகி போச்சுன்னா, இவர் அந்த ஊரில் ஒரு நல்ல ஒரு மனிதன் இருக்கார். அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா இந்த மாதிரி இவ்வளோ பிரைவ் கேட்குறாங்க, என்னால் முடியாது, நமக்கு வேற வழியே கிடையாது ஐயா, வழியே கிடையாதா, என்னங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன ஐடியா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இபி ஆஃபீஸர் போய் இந்த அப்ளிகேஷனில் எனக்கு கரண்ட் வந்துருச்சு, நீங்கள் எனக்கு நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க, என்னது பில் பே பண்ணால். அவங்க என்ன பண்ணாங்க, முட்டாப்பைய மாதிரி அவங்க கொடுத்ததுக்கு ஒரு ரிசிப்ட் போட்டு, இபிக்கு உங்கள் கரண்ட்டுக்கு இவ்வளோ ரூபா சார்ஜுக்கு நான் உங்களுக்கு ரிசிப்ட் போட்டு கொடுத்துட்டேன். அந்த முட்டாப்பைய இவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக போலீஸ்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட்னா, இது அப்ளிகேஷன் இபி ஆஃபீஸில்
அவங்க அதை சைன் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு காப்பி. அடுத்த காப்பி நான் இபி கரண்ட் கட்டிட்டேன். இப்போ பார்த்தா நைட்டோட நைட்டா போஸ்டர், இந்த போஸ்ட் வயரு எல்லாம் காணா போச்சு. திருடி கொண்டு போயிட்டான். நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு அந்த போஸ்டர் எலக்ட்ரிசிட்டி வயரையும் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இது பெரிய லெவலில் போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆயிடுது, ராத்திரி எப்படி திருடிய போஸ்ட்டு வயரெல்லாம் திருடி கொண்டு போவான் அப்படின்ட்டு ஈபிக்காரனுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம பிரைவு கேட்க இவன் நம்மளை இப்படி இக்கட்டில் மாட்டிவிட்டாட்டு ஒரு 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 அரை நாள் இல்லை கட்டவனா போஸ்டர் போட்டு வயரை இழுத்து கடைசி கொடுத்தாங்க. இது என்ன அன்பு? இந்த அன்புக்கு ஆப்போசிட்டை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆப்போசிட்டான அன்பு தான் கொலைசர் 1வது அதிகார். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இவங்களுக்கு துட்டு மேல இருக்கிற அன்பு என்ன செய்யறாங்க பாருங்க, பணத்துக்காண்டி செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம புலம்பல் 3வது அதிகாரம் 40-41 இதுதான் அடிப்படை. அந்த இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாம் நம்முடைய வழியை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பிட்டோம்னா எஸ் திரும்பிட்டோம், மனம் திரும்புங்கள் பொருளாதாரம் திரும்பிட்டோம், வந்தாச்சு. இப்ப மறுபடியும் திரும்ப சொல்றாரு. திரும்புறதுதான் அன்ன தினமும் திரும்பணும். அது எப்படின்னா, நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவத்தில் ஏற்படும். சரி, இதுல நான் உங்களுக்கு ஒரு 7 கேள்விகளை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அதாவது அந்த உண்மை, அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படின்னு சோதிக்கிறதுக்கு 7 கேள்விகள் எல்லாம் புலம்பல்ல இருந்து. சரி, நம்பர் 1 3வது அதிகாரம் 2வது வசனம். புலம்பல் 3:2 பக்கம் 9:5. அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி வந்தார். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் இருளில் இருக்கிறோமா அல்லது வெளிச்சத்தில் இருக்கிறோமா? அதான் முதல் கேள்வி. நம்ம இருளில் இருந்துகிட்டு இருக்கலாம். எங்க மனம் திரும்பியாச்சு, பரலோகராஜ்யம் சமீபம் வந்துருச்சு, சபைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா அந்த அன்பு மாத்திரம் இல்லை. அப்படி இருளில் இருந்தானா நமக்கு என்ன பிரச்சனை, இருளை விட்டு வெளியில வந்தா என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பேதுரு நம்ம கேட்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க இருளில் இருக்கீங்களா வெளிச்சத்தில் இருக்கீங்களா? வெளிச்சத்தில் இருந்தா ஆண்டவர் உங்களை எப்படி பார்ப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்களோ உங்களை மனம் திரும்பி இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, உங்க இருதயம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரியம் கூட்டும் பரிசுத்தம் முன்னே நீங்கள் தேவனாக இப்படி ஜானது முந்தை இரக்கமில்ல முந்திகிருச்சு. அப்ப அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டார். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேள்வி கேட்கிறார்? முதல் கேள்வி, நீங்க இருளில் இருக்கீங்களா? அவர் நீ வெளிச்சத்தில் அல்ல. இப்ப இந்த எரேமியா புலம்பல் பாடும்போது அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? முதல் வசனத்தை பாருங்க. ஆண்டவருடைய சினத்தின் மேலாரினாலே உண்டான சிறுமையை கண்ட புருஷன் தான். இந்த சிறுமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் வாழ்கிற வாழ்க்கை. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ எங்க இருக்கிற? இருளில் இருக்கையா வெளிச்சத்தில் இருக்கையா? இருளில் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா பயம். உங்க வீட்டில் நிறைய பிள்ளை இருக்காங்க, சரி ஆள் 2 பிள்ளை போதும், நிறைய என்னத்துக்கு கரண்ட் போயிடுச்சு. அந்த பிள்ளைகிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பாப்பா பயப்படாத, அப்பா இங்கதான் இருக்குது, பயப்படாத, நீ அங்கே இரு, நீ நடந்துடாத, எங்கேயாவது விழுந்துருவ, அப்பா லைட் கொண்டு வருவேன், நீ பயப்படாத. இருளில் இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பயம் கிடைக்கும். அந்த இருள இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வந்துட்டார். ஆனா ஒரு குற்றத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சத்தால இருள விரும்புகிறாங்க.
இருளை விரும்புகிறீங்களா, வெளிச்சத்தை விரும்புகிறீங்களா? அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ புலம்பல் 3வது அதிகாரம் முதல் கேள்வி 2வது வசனத்தில் இருக்கு. அது நீங்க இருளை விரும்புகிறீங்களா, வெளிச்சத்தை விரும்புகிறீங்களா கேள்வி. சரி, 2வது கேள்வியை பார்க்க போறோம். அது 3வது வசனத்திற்கு. புலம்பல் 3:3. அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். அவருடைய கை. அப்ப ஏன் விரோதமாக திருப்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதான் கீ வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். 40வது வசனம், புலம்பல் 3:40. நாம் நம்முடைய வழியை சோதித்து ஆராய்ந்து, அவர் 2 காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட போயிடுறேன். ஒன்று என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரோதமாக இருக்கிறார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணோட கூட இருக்கிறார். வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம், யோவான் 8:10. யோவான் 8:10. இப்ப இந்த ஹோல் சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு விரோதமா இருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண் விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக பிடிபட்டால் மோசே எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்னா, கல்லை ஒட்டி எரிஞ்சு இவளை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இவன் ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டான். எங்க வந்துட்டான்? பக்கத்துல வந்துட்டான். ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டார், உங்களிலே பாவமே இல்லாதவன் கல்லை போடட்டும் சொன்ன உடனே அத்தனை பேரும் ஓடியே போயிட்டாங்க. ஒரு கல் விழா மேல விழல. பார்த்தீங்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு கல்லு விழாது. அதாங்க ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவருடைய கை உங்களுக்கு விரோதமாக இருந்தானா, அத்தனை பேருடைய கல்லும் அந்த பெண் மேல விழுந்து அவன் அங்கேயே விழுந்து செத்து போயிருப்பான். ஆனா 10வது சொல்றாங்க, யோவான் 8:10. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருத்தர் எல்லாம் ஓடி போயிட்டேன். இந்த பெண் மாத்திரம் இருக்கா. காரணம், அவன் நல்லவ கிடையாது. அவர் சொல்லி, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்கிட்ட வந்துட்டேங்க, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்தேன். அப்ப 2வது கேள்வி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம், அவர் தமது கையை எனக்கு விரோதமாக. அவருடைய கை உங்க மேல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட இருக்கணும். அந்த ஆசீர்வாதமான கரம் இந்த மக்கள் மேல இருந்துச்சு, சபை மேல இருந்துச்சு. எடுத்துக்கொள்ளுமா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 4:27. ஒரு காரியத்தை பார்க்கணும். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்த யாவும் செய்யும். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிறேன். காரணம் ஆண்டவருடைய கரம். 2015 3 வெசல் பிளாக் ஆயிடுச்சு. 90% பிளாக். ஒரு செகண்ட்ல மறித்து மண்ணோட போயிருப்பேன். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார், ஒரு சிம்டமா கொடுத்தார். பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னை பார்க்க விருதுநகர்ல 3/4 டாக்டர் வந்தாங்க. 3/4 டாக்டர். அவங்க ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு அட்டாக் வராம, என்னது ஹார்ட் அட்டாக் வராம எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா? வழக்கமா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வந்தோன்னா இருதயத்துல ஒரு பாதி இது செத்து போயிடும். செத்து போன உடனே அது உயிர் இல்லாத இருக்கும். இப்போ ஒருவேளை அதாவது ஒரு வெசல் பிளாக்னானா அவன் தப்பிச்சுக்குவான். உடனே ஆஸ்பத்திரி போய் ஸ்டெப்டோகைனஸ் ஊசி எல்லாம் போட்டு தப்பிச்சுக்கிட்டு பிறகு பார்த்து சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ஒரே ஒரு சிம்டம் தான் கொடுத்தாரு. அந்த சிம்டமை கொடுத்து இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? உயிரை வச்சிருக்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அழகா ஸ்விம் பண்றேன். எங்க வாத்தியார் சதீஷ் சொல்வார், டாக்டர் நீங்க ஸ்விம்மிங் பண்றதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. நான் அவருக்கு சொல்லுவேன், சார் நான் இப்படி கிள்ளி பார்க்குறேன் சார், உண்மையிலே இது நான் தானா அப்படின்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமானது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, வெரி டிஃபிகல்ட். ஆனா அதை செய்து காண்ட்டு எனக்கு ஏன் பலன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டு கரம் இங்க இருக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம்
27. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனை முன்குறித்த யாவையும் செய்யும். செய்யறதுனால தான். இப்ப நான் உங்களுக்கு 2 கேள்விகளை நம்ம பார்த்தாச்சு. 3வது கேள்வியை நம்ம பார்க்க போயிடும். வாசிப்போம். 3வது கேள்வி எங்க இருக்குன்னா 6வது வசனம் 7வது வசனம். புலம்பல் 3:6. பூர்வ காலத்திலே செத்து கிடக்கிறவர்கள் போல என்னை இருளான இடத்திலே கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்குகளை பாரமாக்கினார். இது 6வது. பூர்வ காலத்துல செத்தது போல இருக்கிறோமா, அல்லது இன்னைக்கு வேலிக்குள்ள இருக்கிறோமா, அல்லது முன்னேறி கொண்டிருக்கிறோமா? உங்கள் வாழ்க்கையில என்ன முன்னேற்றம்? டேனியல் ராஜேஷ் இங்க இருக்கிறதுனால நான் அவரை சொல்ல போயிருக்கேன். நான் சொல்ல மாட்டேன். டேனியல் ராஜேஷ் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கால்நடையாக பாத யாத்திரையாக ஒரு கோயிலுக்கு போனார். அவர் ஒரு நாள் எங்கிட்ட வந்தார். வந்து அப்ப அவர் கழுத்துல கொட்டா வச்சிருந்தாரு, கையில ஒரு ரிங் போட்டிருந்தாரு, பட்டை கிட்டை எல்லாம் மாட்டிட்டு தான் வந்தார். எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். டாக்டர், எனக்கு ஒரு கேட்டரிங் காலேஜில் வேலை கிடைக்குமா? எனக்கு இந்த ஊர்லாம் பிடிக்கல, ஒரு ஷிப்பில் போய் எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்தார். நான் சொன்னேன், கேட்டரிங்லாம் அவ்வளோ லேசாங்க, உங்களுக்கு வேணும்னா எனக்கு சிவகாசியில் காலேஜ் இருக்கு, நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் வர்றாரு, கொட்டையங்கானு ஒன்னையங்கானு என்கிட்ட கேட்டார், பைபிள் ஒன்று வேணும் டாக்டர். பைபிள் நான் கொடுத்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான ஒரு வீடு வந்துட்டார். நாங்கள்லாம் போனோம். அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வீடு. காரணம், முன்னேறிட்டார். ப்ரோக்ரஸ். ஆண்டவர் கரம் கூட இருந்தானா இது வராது. செத்தவனை போல இருக்க மாட்டீங்க, இருளான இடத்துல இருக்க முடியாது, புறப்படாத கூட வேலி இருக்காது, விலங்கு இருக்காது, ப்ரோக்ரஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ரஸ் இருக்கணும். இது நான் சொல்றது உலக பிரகாரமான காரியம். ஆனா ஆண்டவர் நமக்கு ப்ரோக்ரஸ் எங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செத்த இடத்துல இருந்து எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே எங்க கொண்டு போயிட்டாரு? உன்னதங்களிலே கொண்டு போயிட்டு ஆவிக்குரிய சகல ஆசிரியர் ஒண்ணு கூட விட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வதிச்சுட்டு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 7வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். இப்ப நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். இது குறைக்கிறேன், இது எனக்கு கிடைக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நான் காலையில் உட்கார்ந்து அழகான ஒரு சீனரி என் மனைவிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏமா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தையும் கிரியேட் பண்றாரு. ஒரு வனாந்தரத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது என்னதான் இருக்கும்? மண்ணு தான் இருக்கும், வேற ஏதாவது இருக்கணும் ஒண்ணு இருக்காது. மண்ணு 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 தான் இருக்கணும். ஆனா ஒரு ஊரையை உண்டு பண்ணியிருக்கிறார். விருதுநகர் எடுத்துக்கோங்க, நல்ல ஊர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் எங்க இருந்து அங்க போகணும் தான் மனசுலாம் இருக்கும். எனக்கு ரொம்ப அருமையான ஊர், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது காட்ஸ் கிரியேஷன்ல சூப்பர் கிரியேஷன். இப்படி ஒரு கிரியேஷனை எனக்கு கொடுத்து இங்க உட்கார வச்சாருன்னா அது கிருபை. சரி, ஆண்டவர் நம்மள முன்னேற்றத்தில் உட்கார வச்சிருக்கிறார். இப்ப சாத்தானுக்கு என்ன பிடிக்காதுன்னா, இந்த உன்னதத்தில் இருக்கிறத பிடிக்காது. அவன் எப்படியாவது இவனை கீழே இறக்கணும் பார்ப்பான், கீழே இறக்கி ஒரு மோசமான சூழ்நிலை கொண்டு போக பார்ப்பான். அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம். புலம்பல் 3வது அதிகாரம், கசப்பிலும் வருத்தத்திலும் என்னை வளைந்து கொண்டார். 5வது வசனம், எலியா ஜோம் பண்றாரு, ஆண்டவரே அக்னியை இறக்குங்க, ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ணா ஆண்டவர் 1 செகண்ட்ல அக்னி இறக்கிட்டார். அதே எலியா சூரச்செடிக்கு பின்னாடி போயிட்டார். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே போதும் கர்த்தாவேங்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ப்ரோக்ரஸ் இருக்கணும். இந்த ப்ரோக்ரஸ் பார்த்து மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படணும். எப்படியா உனக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு ராஜேஷ் கேட்டீங்கன்னா, நான் போட்டோ எடுத்துச்சா அப்படி சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் கிருபை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு சில காலத்துல ஒரு டீக்கு கூட நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அன்னைக்கு சொல்லுவாரா, அந்த அளவு அவரை உயர்த்தி இருக்கிறார். சரி, இப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா,
இந்த ப்ரோக்ரஸ் கொண்டு வருவதற்கு ஆவியானவரை கொண்டு வருவார். பரிசுத்தாவினர் மூலமாக இந்த ப்ரோக்ரஸ் கொண்டு வருவார். வசனம் திரும்ப வாசிக்கிறேன். கொலேசியர் 1வது அதிகாரம், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. ஆவி, பரிசுத்த ஆவியானவர்கள் அன்பு என்னன்னா அனல் தேவை. ஒரு அந்த காலத்துல ஒரு ட்ரெயின் கறி நெருப்பு, நாங்களாம் இருக்கும்போது அப்படித்தான் இருந்துச்சு. இந்த கறி அழுத்தி உள்ளே போட சாங்க போட்டா அப்படி எரியும், தண்ணி ஸ்ட்ரீம் வரும். இந்த ஸ்ட்ரீமுக்கு என்ன பவர் இருக்கும்னா அந்த ட்ரெயின் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் கொண்டு போகும். தண்ணி இல்லையா, வெறும் கறி வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணி இருக்கு, கறி இல்லையா, ஒன்றும் செய்ய முடியாது. 2 இருக்கு, தீ இல்லையா, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஃபயர் நமக்குள்ள இருந்தால் தான் மேலே வந்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு 3 கேள்விகளை நான் காமிச்சிட்டேன். 4வது கேள்வியை புலம்பல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். புலம்பல் 3:8, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்தை வழியை அடைத்து போட்டார். இது என்ன? நமக்கு ஒரு கேள்வி, உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதா? உங்களுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் உங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். என் மகள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. ராஜேஷ்ட நான் சொன்னேன், ராஜேஷ் நான் தூத்துக்குடி போகிறேன், நீங்கள் ஒரு ஜெபம் டீம் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு ப்ராப்ளத்தை வந்துச்சுன்னா உடனேயே நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார், எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு என்னோட சப்போர்ட் தேவை. ஏன்னா நான் அங்கே போய் சபையில் போய் நிற்க போகிறேன். அப்போ அவர் ஒரு டீமை உண்டாக்குனார், ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. வசனத்தை வாசிக்கிட்டா எரேமியா 33:3, ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். எஸ் கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு. எப்பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நாங்கள் போய் உட்கார்றேன், சபையில் உட்கார்ந்துருக்கேன். அன்னைக்கே எங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எங்களுக்கு சாதகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது எப்ப இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம். அதனாலதான் 4வது கேள்வி, என் ஜெபம் கேட்கப்படுதா? எஸ், அவர் நமக்கு கொடுப்பார். இதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபத்திற்கு பதில் கிடைச்சிச்சா கிடைக்கலையாங்கிறதுக்கு எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உடனே ஆன்சர் கிடைக்காது. நிறைய எண்ணங்கள் அந்த வெயிட் சொல்லுவார், காத்திருக்கணும். இந்த காத்திருக்கிறது கஷ்டமான காரியம். ஆனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் பொழுதுதான் ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு வெளிப்படும். நீங்க சொல்லுவீங்க, நான் டாக்டர் சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்கிடுவார், எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. தேவ அன்பு, இது ஆவிக்குள்ளான உங்க அன்பு. இது யார்கிட்ட போகுது? எப்பா பிரார்த்தனை போகுது. எப்பா பிரார்த்தனை போய் சொல்றாரு. கொலேசு சபை மக்கள் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, பதில் கிடைக்கலங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். என்னன்னைக்கு எனக்கு தெரியாது, ஆனா கொடுப்பார். அந்த நிச்சயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, இது 4வது கேள்வி. இந்த சமாதானம் இதை நீங்க காத்துக்கொள்ள தெரியும். சரி, 5வது பாயிண்ட். இன்னைக்கு ஹாலிடே தான், சும்மிங்கெல்லாம் கிடையாது இன்னைக்கு. சரி, 5வது கேள்வியாக 11வது வசனத்தை நம்மளுக்கு வாசிக்கிறோம். புலம்பல் 3:11, என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார். எனது வாழ்க்கையில பாலாக கிடக்கிறதா பயிர் நிலமாக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை பாலாகி இருக்குதா பயிர் நிலமா இருக்குதா? ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர் பேர் மில்லர். எல்லாம் போயிடுச்சு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. இருக்கிற வீடு போயிடுச்சு, ஃபேக்டரி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு.
அப்படி இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் நாங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம், பயிர் நிலமா மாத்தினாரு. எப்போ அவருக்கு வீடு கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு. அவர் கார்ல வருவாரு, கார்ல ஒரு கிராஸ் போட்டிருப்பாரு, எங்க ஆலயத்துக்கு வருவாரு, பர்டிகுலர் சீட்ல உட்காந்துருப்பாரு, ஊழியம் செய்வார், எல்லாம் செஞ்சாரு. ஆனா பிசாசு அவரை முழுங்கிட்டான். திரும்ப பின்மாற்றத்துக்கு போய் ஆண்டவரை விட்டுட்டு போனாரு. அந்த பயிர் நிலமெல்லாம் பாலாகி போச்சு. பாலாகி பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நிற்கிறாரு. ஆண்டவர் என்ன கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை பயிர் நிலமாக மாற்றுவதற்கு அவர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். வாசிப்போமா? சகரியா 10வது அதிகாரம் முதல் வசனம். சகரியா 10:1. கர்த்தரிடத்திலே பின்மாறி மலை. பின்மாறி மலைக்கு நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையில 2 வகையான மலை இருக்கு, முன்மாறி பின்மாறி. இந்த முன்மாறி மலை பெய்யறதுக்கு முன்னாடி வயல் நேரங்கள்லாம் ஹார்டா இருக்கும், உள்ள முடியாது. ஒரு மழை பெஞ்ச உடனே விவசாயிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அப்படியே உழுதுருவாங்க. உழுது இல்லை ஈரமா இருக்கும், அந்த பயிரை போட ஆரம்பிப்பாங்க, விதைய போடுறாங்க. போட்டா அது அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு 25% முளைச்சிருக்கும். இப்ப பால் வைக்கிற நேரம், அது கோதுமையானாலும் சரி, நெல்லானாலும் சரி, இந்த பால் வைக்கிற நேரத்துல பின் மாறிங்கிற ஒரு மலையை ஆண்டவர் கொடுப்பாரு. அதற்கு என்ன செய்யறாருன்னா, அப்பொழுது நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வாதமா வேணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில செழிப்பு இருக்கணும், அது எப்படி ஆயிடக்கூடாது, ஒரு பரிதாம் பாலாகி கிடக்கூடாது, ஆண்டவரே பாலான நிலமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா, கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளே அவனுக்கு பயிர் உண்டாக்கி உன் மலையை கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குன்னா இந்த ஆசீர்வாதங்கிற மலையை அவர் கொடுப்பார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவேல் 3:18. யோவேல் 3:18 பக்கம் 1063. 3:18. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப அது ஓவர்ஃப்ளோ வெளியே பண்ணுங்க. யோவேல் 3:18. ஒரு லேட்டா ஒரு பாப்பா வந்திருக்கா, என்ன பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு தெரியாது. அவளுக்காக இந்த திரும்ப சொல்ல போகிறேன். அவளும் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை தான். நான் எங்கிருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னு நீ கேட்டேனாமா, கொலேசியர் 1வது அதிகாரம் 8வது வசனம். இங்க என்ன சொல்றேன்னா, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆவிக்குள்ளான அன்பை எப்ப பார்த்து பவுலுக்கு தெரியப்படுத்துகிறார். இதை நாங்க புலம்பல்ல கேள்விகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 5வது வசனம் புலம்பல் 3:5 நமது வாழ்க்கை பாலாக இருக்கா என்கிறதற்கு ஒரு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சை ரசத்தை புளியும், மலைகள் பாலாக ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரகார்த்து. ஆறுல தண்ணி இருந்தானா விவசாயம் பண்ணிட்டே இருக்கலாம், தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு ஊற்றிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்தை புறப்பட்டு. இதெல்லாம் எப்ப அவர் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனம் திரும்பணும், அவர்கிட்ட போய்கிட்டே இருக்கணும். அதற்கு இன்னொரு சுப்பீரியரான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாசிப்போம். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். என்ன ஒரு வார்த்தைங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டோட எதிர்பார்ப்பு என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் இது உங்களுக்கு தெரியும். புலம்பல் 3வது அதிகாரம் 4வது வசனம். நான் முதல் நிப்பாட்டிக்கிட்டு அப்புறம் உங்களை நான் சொல்றேன். நாம் நம்மை வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். ஒரு அம்மா இன்னைக்கு காணும். அந்த அம்மாவை, அந்த அம்மாட்ட என்னுடைய பிஏ டிரைவர் சத்தியன் அனுப்பி ஒரு கவர் கொடுக்க, நீயா அம்மாட்ட கேளு, சாரு சொன்ன செய்தியை எந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்க, அதை அவங்க காட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் புஸ்தகத்தெல்லாம் எழுத மாட்டேன், பைபிள்லயே குறிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு.
நான் அருமையாக ஒரு புஸ்தகம் போட்டு அதுக்கு தலைப்பு போட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரை திரும்பும். நம்முடைய கைகளோடு கூட இந்த கை எழுதுனவையா. எழுத படிக்க தெரியுமா தெரியாதா? சண்டை போட தெரியுமா? பேச தெரியுமா? எல்லாம் தெரியும். இந்த கை எழுதாது. வசனத்தை எழுதணும். கர்த்தர் திரும்பும். நாம் நம்முடைய கைகளை கூட நம்முடைய இருதயத்தை பரலோகத்திற்கு தேவத்தை திரும்பும் போது அவர் நம்மகிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓசியா 14வது அதிகாரம் 5 வசனம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போய் மலருவான், லீபனான் போய் ஓர். இதெல்லாம் இந்த லீபனை கொடுத்து ஒரு பெரிய செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்து அதில் ரொம்ப டச் பண்ண போறாங்க. சரி, 6வது குறிப்பை நான் உங்களுக்கு காட்ட போறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 14 வசனம், நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தமும் அவர்கள் கிண்ணற பாடும். பரியாசம், பரியாசம்னா என்னதுங்க? மற்றவர்கள் என்னை பரியாசமா பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அப்புறம் வசனத்தை காட்ட போயிடும். பிரேயர் ஹல்ல ஒரு ஸ்டாஃப் ஒரு பொண்ணு இருந்தார். அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த காலத்துல பைபிள் விலை 100 ரூபாய். 100 ரூபாய் இருந்த காலத்துல நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். யாருக்கெல்லாம் அந்த ஃபுல் பைபிள் வேணுமோ எனக்கு நீங்க 50 ரூபா கொடுங்க, நான் ஏன் 50 ரூபா போட்டு உங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு 50 ரூபான்ட்ட கொடுத்து, சார் எனக்கு ஒரு ஃபுல் பைபிள் வேணும் சார் அப்படின்னு சொன்னான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ரூபாயை வாங்காம பைபிள் கொடுத்தேன். அவள் ஒரு இந்து பொண்ணு, ஆனால் பொட்டு வைக்க மாட்டான். நான் அவள்கிட்ட சொல்லவே இல்லை, பொட்டு வைக்காத மாட்டேன். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட நான் கேட்டேன், ஏமா இந்த கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது பொட்டு வைப்பியான்னு கேட்டேன். நான் எப்படி டாக்டர் வைக்க முடியும், நான் அதை ஏற்றுக்கொண்டேன்ல, நான் எப்படி டாக்டர் பொட்டு வைப்பேன், எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளைக்கு வயசாகுது, இன்னும் கொஞ்சம் வயசாகுது. அந்த பொண்ணு பேரை யாராவது போட முடிஞ்சா போடுங்க, ஓப்பன். என்ன நான் சொல்ல மாட்டேன், போடலாம். நான் இதில் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் போடலாம், போடலாம். இப்போ நாங்கள்லாம் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம். நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சேன். ஆனால் ஆண்டவர் சென்னையிலேருந்து ஒரு மேனேஜர், ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் அவங்க ஊரில் வந்து இந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருந்தால் என்ன நடக்கும்? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு அழைப்பை பார்க்கும். என்ன அழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவன் லாபான், அவனுக்கு ஆண்டவனுக்கு சம்பந்தமே கிடையாது, அவன் விக்கிரத்துக்காரன். ஆனா அவன் ஏன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு கூப்பிடுறான்னா, சும்மா எல்லாம் சொல்ல மாட்டாரு. செல்வா முத்து மாதிரி, வெரி குட், கரெக்டா போட்டான். நாங்களாம் செல்வா அப்படின்னு கூப்பிடுவோம். செல்வா முத்து மாதிரி புட்டு வைக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர், சரி, வெரி குட், தேங்க்யூ. பாருங்க, இவரு உலக பிரயாண மனிதன். இவர் எப்ப இந்த லாபானுக்கு எது அட்ராக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 30வது வசனம், அவன் தன் சகோதரி தரித்திருந்த காதணி கம்மல் பார்க்கிறாரு. அட்டா, இது நம்ம வீட்டு இப்படி ஒரு கம்மல் கிடையாது ஐயா, இப்படி ஒரு கம்மல் போட்டிருக்கா என்னுடைய சகோதரி. அவள் கையில இருக்கிற போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து காதை பார்க்கிறாரு, கைய பார்க்கிறாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படின்னா கம்மலும் வலையிலும் போடுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் காட்டுவார். காட்டுனா தான் பாருங்க, இது வராது. புலம்பல் 3:14, நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசம். என் குடும்பத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, திரும்ப சொல்றேன், பெருமைக்காக சொல்றேன். நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், 2 சகோதரிகள், எல்லாரும் வசதியா இருக்கும். யாருமே கஷ்டப்படணும்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை ஆண்டவர் வித்தியாசமா ஆசீர்வதிக்கிறார். எந்த காரியமா இருக்கட்டும், என் மகத்திட்ட எனக்கு இப்ப நான் இருக்கிற இடம் எல்லாத்துலயும் ஆசீர்வதிக்க காரணம், என்னை யாருமே பரியாசம் பண்ண முடியாது, என்னை யாரும் நிந்தியா பார்க்க முடியாது. காரணம் ஆண்டோடைய ஆசீர்வாதம். சரி, இதுதான் ஆண்டோட. சரி, கடைசியாக ஒரு குறிப்பை பார்த்து முடிக்க போயிடும். 7வது
அது 15வது வசனத்தை பார்க்கிறோம். கசப்பினாலே என்னை நிரப்பி எட்டினாலே என்னை வெறிக்க செய்தார். காரணம் என்ன? 40வது வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். சோதிக்கணும். ஆண்டவர் என்ன எனக்கு செய்ய சொன்னார், நான் என்ன செய்யல, என்ன குறை இருக்குது பார்த்துட்டு என்ன செய்யணும் அடுத்து கேட்டீங்கன்னா, நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தை பரலோகத்துக்கு, அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆண்டவர். என்கிட்ட முந்தி இப்ப கிடையாது. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கீங்களா? உங்க பொண்டாட்டி எப்படி இருக்காங்க? உங்க பக்கத்து வீட்டு கிளவி நான் பையன் என்ன விஷயம் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டிருக்கேன். அது உங்க மண்டபம் இருக்குல்ல, அது எனக்கு வாடகைக்கு வேணும். சில்வமுத்து மாதிரி ஏற்கனவே போட்டுட்டாமா ஜானகி அம்மாள் மண்டபம். எங்க தம்பி இருக்காரு, அவருக்கு நீங்க ஃப்ரீயா வாடகை கொடுக்கணும். அந்த ஃப்ரீயா வாடகை கொடுக்கணுங்கிறக்காண்டி அவங்க என்னைய பார்த்து சொல்றா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம், ஃப்ரீயா தான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப கசப்புனாலே நிரப்புறான்னா அந்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். செல்வமுத்து மாறிக்குள்ள ஆண்டவர் வைராக்கியம் இருந்துச்சு, உயர்த்திட்டார். சரி, இப்ப இந்த வாழ்க்கை 17வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். கசப்பு உள்ள வந்தாச்சுன்னா சமாதானம் பெறும். யாத்ராகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுக்கிறார். ஜாலியா பாட்டு பாடுறாங்க. 15வது வசனத்துல பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி வந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறாங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றாரு. மாறாக்கு வந்த உடனே எல்லாம் கசப்பா இருக்குது. கசப்புங்கிற வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. எதை மறந்துறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கசப்பு வரும்போது ஆண்டவர் இவ்வளவு செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. பாட்டெல்லாம் மறந்து போச்சு. மறந்து போய் 24வது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எதை குடிப்போம் என்றார்கள். முறுமுறுத்து, முறுமுறுப்பு வந்துருச்சுனாலே ஆண்டவர் பிடிக்காது. நல்லா கேட்டுக்கோங்க. கசப்பு வரும், ஆனா ஆண்டவர் நீங்க சோஸ்திரம் பண்றீங்களா அப்படின்னு பார்ப்பாரு. முறுமுறுப்பு. ஆனா 25வது வருஷத்தை பாருங்க, அது என்ன செய்யறது? மாறாவ தண்ணீரை அது கசப்பெல்லாம் மாற்றி மதுரமாக மாற்றுறதுக்கு ஒரு மரத்தை காட்டுகிறார். இந்த மரங்கிறது சிலுவை. சரி, இந்த மாறால இருந்துட்டு ஒரு சிஸ்டரை பார்க்க அவங்க சொல்றாங்க ரொம்ப சோகமா, என்னை நீங்க தயவு செய்து எப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகோமின்னு கூப்பிடாதீங்க. ரூத் 1:20. நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறால் என்று சொன்னால், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை எங்க போய் பேசுது. பிரச்சனை வந்தோம்னா எங்க இருக்கணும் அதை விட்டுட்டு எங்க போயிடுச்சு பாருங்க. 1வது அதிகாரம். அவ ஓடி போயிட்டா. பெத்லேஹேம் ஊர்ல இருந்து ஓடி போய் பஞ்சம் வந்துருச்சு. எங்க போய் உட்கார்ந்துருக்கா? மோவாப் தேசத்துல. அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா கசப்பெல்லாம் ஓடியே போச்சு. 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க. 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை. அப்ப இந்த ரூத் மூலமாக, யார் மூலமாக? ரூத் மூலமாக ஒரு செழிப்பு வருது. ஏன் வருது? அவர் செட்டுக்குள்ள வந்துட்டு. இப்ப நெகோமிய யாராவது கசப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கேளுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரும். அந்த செழிப்பு வரும். ஆனா இங்க என்ன வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சவசம் பாருங்க. அவள் உன் ஆத்மாக்கு ஆறுதல் செய்கிறவன். 16வது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். ஏன் பிடிக்கும்னா, இந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சு. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்த்து தாயானான். பாட்டி, நான் பாப்பா என் மடியில ஸ்டீவனை வளர்த்தேன், ஜேடனை வளர்த்தேன். பசங்கள்லாம் பெரிய வேலையாயிட்டாங்க. நான் சொல்ல முடியுமா ஆண்டவனுக்கு கசப்பு கொடுத்தான்னு சொல்லி? கசப்பு இருக்கும், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கசப்பு
எப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய ஒரு கிருபை கூட இருக்கணும். வசனத்தை வாசித்து நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். 7 கேள்விகளை நம்ம பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான். கொலோசியர் 1 அதிகாரம் 8வது வசனம், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. என் ஆவியானவர் என்னை ஒரு வழி நடத்துகிறார். 7 கேள்விகளுக்கு நான் என்ன பதில் கொடுக்க போகிறேன்? ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு இந்த சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உடைய கிருபை எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாளை ஞாயிற்றுக்கிழமை நான் மத்தியானத்துக்கு அப்புறம் இங்கே நான் கிளம்ப வேண்டியிருக்கேன். அதனால் நான் ஈவினிங் கொடுக்க வேண்டிய செய்தியை ஆஸ் பர் ஷெட்யூல் இந்த 7:30 மணிக்கு நான் காலையில் கொடுத்துருவேன். யார் யாருக்கெல்லாம் வாங்கிச்சிருக்கோம் அவங்க 7:30 மணி செய்தி நீங்கள் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.